எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாராம் என்ற பழைய கிராமத்து கதையைப் போல மக்கள் கவனத்தை திருப்பிக் கொண்டு ஆட்சி நடத்தும் இந்த பொய்க்கால் குதிரை அரசு இப்போது விவசாயிகளுக்கான பயிர் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று நாடகம் நடத்தி வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய கடன்களில் அதிகபட்சமாக 50,000 வரை மட்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், பெரிய விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது மழை பெய்யும் என்று சொல்லி மேகத்தை மட்டும் காட்டுவது போல இருக்கிறது என விமர்சனம் எழுந்துள்ளது. விவசாயிகளின் தோளில் கை வைத்து ஆறுதல் சொல்வது போல் நடித்து கையில் இருந்த உரிமையையே பறிக்கும் அரசியல் இது என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கட்டுப்படுத்த முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் குதிரை பேரம் என்ற அரசியல் சதுரங்கத்தில் மூழ்கி கிடக்கிறது என்றும், அதிலிருந்து மக்களின் கவனத்தை மாற்றவே இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு தண்ணீர் தராமல் வாயில் மட்டும் வெள்ளம் விடும் அரசியல் இது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் 2021 எங்களது அதிமுக அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. இது உண்மையான உழவர்களின் அரசு எடுத்த முடிவு. ஆனால் இன்றைய அரசு தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தது. ஆனால் இன்று நிலத்தை அளவுகோலாக பார்க்காமல் பணத்தை மட்டுமே கணக்கிட்டு ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளது என்று கூறியுள்ளார். அப்போது 12,110 கோடி இன்று வெறும் 2,000 கோடி. இதுவே இந்த அரசின் உண்மை முகம். கையில் வெண்ணெய் வைத்து நெய் தேடுவது போல விவசாயிகளை ஏமாற்றி அரசியல் லாபம் தேடுகிறார்கள் என்றும் அவர் தாக்கியுள்ளார். இறுதியாக, மண்ணில் கால் வைத்து ஏற்பிடித்த உழுத விவசாயியாக சொல்கிறேன், விவசாயியின் வயிற்றில் அடித்த எந்த அரசும் வரலாற்றில் நிலைத்ததில்லை. சோறு போடும் உழவன் கடவுளுக்கு நிகரானவன். பச்சை துண்டு அணித்த உழவர்களின் நம்பிக்கையை ஏமாற்றாதீர்கள், செய்வன திருந்தச் செய்யுங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும், எனது தலைமையிலான அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து 16,043 லட்சம் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தது. இதுதான் ஒரு அரசாங்கம் விவசாயிகள் உணர்வுகள் அறிந்து மேற்கொள்ளும் செயல். ஆனால் இன்றைய அரசு செய்துள்ளது என்ன? தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துவிட்டு, இப்போது நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு உள்ளனர். 2021 நாம் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்ததையும், இவர்கள் இப்போது 2026 வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்வதாக கூறுவதையும் பார்த்தாலே விவசாயிகளுக்கு புரிந்துவிடும் இது எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு என்று.